சுந்தரகாண்டம் 65வது சர்க்கம். சீதையின் வரலாறு சொல்லல். பிறகு வானரர்கள் பிரஸ்ரவண பர்வதத்திற்கு வந்து ராம லட்சுமணர்களையும் சுக்ரீவனையும் நமஸ்கரித்து சீதையை பற்றிய விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தனர். ராவணனுடைய அந்தப்புறத்தில் அரக்கியர் சீதையை மிரட்டுவதையும், ராம பக்தியில் சீதை விளங்குவதையும், ராவணன் சீதைக்கு கொடுத்த காலக்கெடுவையும் சொன்னார்கள். சீதை ஜீவந்தமாக இருப்பதை கேட்ட ராமர் அந்த வானரங்களிடம் சீதை இருக்கும் இடத்தையும் தம் விஷயத்தில் சீதைக்குள்ள எண்ணத்தை பற்றியும் விசாரித்தார். ராமர் இவ்வாறு விசாரித்ததும் சீதையை பற்றி அனைத்தும் அறிந்த ஹனுமான் சீதை இருக்கும் திசை நோக்கி தொழுதபடி பேசலுற்றார். 100 யோஜனை விஸ்தீர்ணமுள்ள கடலை தாண்டி அங்கு சீதையை தேடியதையும், இலங்கையில் ராவணனின் அந்தப்புறத்தில் கற்புடைய சீதை காணப்பட்டதையும், ராமன் பால் சீதை கொண்ட அளவற்ற ஆசையையும், அரக்கர்களால் அச்சுறுத்தப்பட்டு சீதை துன்புற்று இருப்பதை பற்றியும் சொன்னார். மேலும் தலையிலே படுத்து அங்கங்கள் வெளுத்து உயிரை விடவே தீர்மானித்து மனதை ராமர் பால் ஒப்படைத்து கலங்கி நிற்கும் சீதையாக காணப்பட்டதாக சொன்னார். மேலும் தன்னால் இட்சுவாகு மன்னர்களின் சரித்திரம் சொல்லப்பட்டதை கேட்டு தன்பால் நம்பிக்கை கொண்டு சீதை பேசியதையும் குறிப்பிட்டார். தங்களுக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட நட்பினை அறிந்து மகிழ்ந்தார். இவை மட்டுமல்ல, சித்திரக்கூடத்தில் காக்கை விஷயமாக நடந்த நிகழ்ச்சியை அன்னை தங்களுக்கு ஞாபகப்படுத்த சொன்னார். அரக்கியர் நடுவில் அன்னை பட்ட துயரத்தை நான் நேரில் கண்டது போல் தங்களுக்கு சொல்லச் சொன்னார். சுக்ரீவன் அருகிலே இருக்க நீர் சொல்பவற்றை ராமர் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சூடாமணியை ராமரிடம் கொடுக்க வேண்டும் என்று அன்னை என்னிடம் கொடுத்தார்கள். அன்னையின் நெற்றி திலகம் அழிய தாங்கள் நற்செங்கற்பொடியால் திலகம் இட்டதை நினைவுபடுத்த சொன்னார். தான் அனுப்பிய இந்த சூடாமணியை துக்க காலத்தில் பார்த்தபடி ஆறுதல் அடைந்ததாகவும் 1 மாத காலமே தான் உயிர் தரித்திருக்க போவதாகவும் என்னிடம் சொன்னார்கள். நடந்தபடி தங்களுக்கு சொன்னேன். இனி கடலில் அணை கட்டி கடலை கடக்க வேண்டும் என்று ஹனுமன் சொல்ல ராம லட்சுமணர் சற்றே ஆறுதல் அடைந்தனர். 65வது சர்க்கம் முற்றிற்று. 66வது சர்க்கம். சீதையை பற்றி அறிய ஆவல். ஹனுமன் தந்த சூடாமணியை பெற்ற ராமர் அதனையும் மார்பில் அணைத்தபடி சீதையை எண்ணி கலங்கினார். அருகில் நின்றிருந்த சுக்ரீவனிடம், சுக்ரீவா, இந்த சூடாமணியை கண்டதும் கன்றினை கண்ட பசுவினைப் போல் எனக்கும் சீதையிடம் பரிவு ஏற்படுகிறது. இந்த ஆபரணம் விவாக காலத்தில் சீதைக்கு என் மாமனார் ஜனகரால் தலையில் சூட்டும்படி அளிக்கப்பட்டது. நீரில் பிறந்த இந்த சூடாமணியை இந்திரன் யாகத்தில் பரிசாக அளித்தான். இந்த சூடாமணி என் தந்தை தசரதரையும் மாமனார் ஜனகரையும் ஞாபகப்படுத்துகிறது. இதை பார்த்தால் சீதையையே பார்த்தது போல் ஆனந்தப்படுகிறேன். சீதை இன்னும் 1 மாதமே உயிருடன் இருப்பேன் என்றா சொன்னாள்? அவள் நீண்ட ஆயுள் உள்ளவள். இனி அவள் அன்றி என்னால் ஒரு கணமும் உயிர் தரிக்க முடியாது. என்னை சீதையிடம் அழைத்துச் செல்லுங்கள். அவள் அரக்கியர் வசப்பட்டு எவ்வளவு அல்லலுக்கு ஆளாகிறாளோ என்று சொல்லி ஹனுமனிடம், ஹனுமா, சீதை இன்னும் என்னவெல்லாம் சொன்னாள் என்று சொல். நோயுற்றவன் மருந்தால் உயிர் தரிப்பது போல் சீதையின் பேச்சால் நான் உயிர் தரிப்பேன் என்று சொன்னார் ராமர். 66வது சர்க்கம் முற்றிற்று. 67வது சர்க்கம். மாருதி சொன்ன மறுமொழி. ராமனின் பேச்சை கேட்ட ஹனுமான், ஓ பெருமைமிக்க ராமா, சித்திரக்கூடத்தில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றை அன்னை இவ்வாறு சொன்னார். தங்களோடு இருந்தபோது அன்னை முன்னதாக வந்து படுத்துக்கொள்ள ஒரு காக்கை பாய்ந்து வந்து மார்பகத்தில் கொத்தியது. தாங்களோ அன்னையின் மடியில் புரண்டு புரண்டு படுத்தீர்கள். காக்கையோ மீண்டும் மீண்டும் ஜானகியை துன்புறுத்தியது. வழிந்த குருதியால் நனைந்த தாங்கள் விழித்து கொண்டீர். சீதையின் மார்பகங்களில் இருந்த காயத்தை கண்டு சினம் கொண்ட தாங்கள், உன்னை துன்புறுத்தியவன் 5 தலை நாகத்தோடு விளையாடுகிறான் என்று சொல்லி நகங்களில் குருதி கரைபடைந்த காகத்தை எதிரில் கண்டீர். அவன் இந்திரபுத்திரன். விரைந்து சென்று மறைந்தான். அப்போது சினம் பொங்க தாங்கள் ஒரு தர்பையை எடுத்து பிரம்மாஸ்திரம் ஜபித்து அவன் மேல் விட்டீர். அந்த அஸ்திரம் எரிந்தபடி அந்த காக்கையை துரத்தியது. அந்த காக்கை அடைக்கலம் வேண்டி சென்ற இடமெல்லாம் மறுக்கப்பட்டது. முடிவில் தங்களிடமே வந்து விழுந்தது. சரணம் என்று அவனை மன்னித்து காப்பாற்றினீர். விட்ட அம்பு வீணாக கூடாது என அந்த காக்கையின் வலது கண்ணை எடுத்து விட்டீர். பின்னர் அந்த காகம் தங்களை வணங்கிச் சென்றது. இதனை சொன்ன அன்னை மீண்டும் இவ்வாறு கேட்டார்கள். இவ்வளவு வீரம் மிக்க ராமர் ஏன் அரக்கர்களை அழிக்க அம்பினை செலுத்தவில்லை?
ராமர் என்னை நேசிப்பது உண்மையானால் ராவணன் விரைவில் கொல்லப்பட வேண்டும், அல்லது இளவலாவது அண்ணனின் அனுமதி பெற்று ராவணவதம் செய்யட்டும். யாராலும் வெல்ல முடியாத அந்த இருவரும் ஏன் என்னை புறக்கணிக்கிறார்கள்? இது எனது கொடிய பாபத்தின் விளைவா என்று கண்ணீர் விட்டு அழுதார் அன்னை ஜானகி. அப்போது நான் அவருக்கு, தேவி, தங்கள் பிரிவின் துக்கத்தால் வேறு காரியங்களில் ஈடுபடவில்லை. இவையும் அப்படியே. தாங்கள் என்னால் காணப்பட்டீர்கள். இனி கவலை வேண்டாம். விரைவில் ராம லட்சுமணர் இலங்கையை அழித்து சாம்பலாக்குவர். ராவணவதம் முடியும். தாங்கள் ராமனோடு அயோத்தி செல்வீர். ராமன் எதனை கண்டால் பிரியப்படுவாரோ அந்த அடையாளத்தை தருவீர் என்றேன். பின்னர் அன்னை தன் சிரமணியான சூடாவணியை தந்தார்கள். நான் மணியை பெற்று புறப்படும் சமயம் அன்னை கண்ணீர் சிந்தி சோகத்தால் பீடிக்கப்பட்டு இவ்வாறு சொன்னார்கள். ஹனுமா, சிங்க ஏறுகளன்ன ராம லட்சுமணர்களையும் சுக்ரீவனையும் நான் நலம் விசாரித்ததாக சொல்லவும். ராமர் என்னை இந்த சோக கடலிலிருந்து கரையேற்றும் வகையை நீயே செய்ய வேண்டும். இந்த அரக்கியர் செய்யும் கொடுமைகளை அவருக்கு சொல்ல வேண்டும் என்று துயரத்தால் புலம்பியபடி அன்னை ஜானகி இவ்வாறு சொன்னார்கள். ஓ சிறந்த ராமா, தாங்கள் என் சொல்லை கேட்டு அன்னையின் சௌக்கியத்தையும் கற்பினையும் நம்புதல் வேண்டும் என்றார் ஹனுமான். 67வது சர்க்கம் முற்றிற்று.